friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல அரேபியன் மந்தி எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். இந்த வீட்லயே சூப்பரா செஞ்சிடலாம். என்னோட வீடியோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிடுங்க. இப்போ வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மந்திக்கு தேவையான சிக்கன் எடுத்துக்கலாம். நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை எடுத்துட்டு மசாலா எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சிடணும். 1 hour இல்லைனா 2 hour வரைக்கும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா தடவி எடுத்துக்கலாம். கரம் மசாலா வந்து 1 teaspoon எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள் 1 teaspoon, மிளகாத்தூள் 1 teaspoon, மஞ்சத்தூள் 1/2 teaspoon போதும். தனியாத்தூள் 1 teaspoon, லெமன் வந்து 1 லெமன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். மந்தியை பொறுத்த வரைக்கும் சிக்கன் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு சிக்கன் பீஸை வந்து பெருசாக எடுத்துக்க பாருங்கள். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து 1 hour இல்லைன்னா 2 hours வரைக்கும் மூடி வச்சிடலாம். மந்தி செய்கிறோம் அப்படின்னா இதை முன்னாடியே ரெடி பண்ணிடலாம். அந்த டயத்தில் டக்குன்னு இதை பண்ண முடியாது. ஸோ முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருங்க. நான் சிக்கன் ரெடி பண்ணி 2 hours ஆயிடுச்சு. 2 hours ஆனதுக்கு அப்புறமா தான் நான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை வந்து ஒரு 2 துண்டு எடுத்திருக்கேன். கிராம்பு 2-3 துண்டு, அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பிரியாணி இலை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே போடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம இதில் பெரிய வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டமாக, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் கோல்டு கலரில் மாறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே அதில் இருக்கிற அந்த மசாலாவையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வெங்காயம் அதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இல்லைனா மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா வெங்காயம் கீழேயும் மசாலா மேலேயும் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். ஒரு 5 to 10 minutes வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். இப்போது 10 minutesக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளி நான் ஆட் பண்ண போகிறேன். நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு அந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா இதையும் ஒரு 5 minutes போல் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனெல்லாம் தனியாக எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம சிக்கனெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம். வெங்காயம் அந்த இதெல்லாம் இல்லாமல் வெறும் சிக்கனை மட்டும் முடிஞ்சளவு எடுத்துருங்க.
இப்போ நம்ம சிக்கன் எடுத்ததுக்கப்புறமா இதில் ரைஸ்க்காக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 3 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 5 கப் எப்படி அப்படின்னா 1 கப் வந்து ஆல்ரெடி அதில் இருக்கும், நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கோம், ப்ளஸ் வந்து சிக்கனுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், அதனால் அதில் 1 கப் இருக்கும். பேலன்ஸ் வந்து நம்ம 5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இப்போ இதை நல்லா கொதி வர வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இதில் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா தான் இதை நான் ஆட் பண்ணேன். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ பாருங்க, இது பாதி ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்பயே வந்து இது ரைஸ் நல்லா தனித்தனியாக இருக்கும், ஒட்டாமல். இப்போ நம்ம இதில் நல்லா சாப் பண்ணி கொரியண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணினதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை டம்ப் பண்ணிக்கலாம். இப்போ தோசை டவா இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே வச்சுட்டு பேன் மேலே வச்சுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா டம் போடுறதுக்காக உள்ள இந்த மாதிரி வடித்தட்டு மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கீழே வச்சுட்டு டம் போட்டுருங்க. டம் ஆகி முடியறதுக்குள்ளே நம்ம இப்போ இதை சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் கொஞ்சம் ஆயில் அப்புறம் வந்து கீ ரெண்டுமே சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். கீயோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால கீ கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த சிக்கனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து ஃபுல்லாக சூப்பராக ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. நான்ஸ்டிக் பேன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். முடிஞ்சளவு இது ட்ரை பண்ணுங்கள். மந்தியோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதுதான் மந்தியோட ஃப்ளேவர் கொடுக்க போகுது. இது மாதிரி வந்து சார்கோல் அடுப்பு கறி இருக்குல்ல, அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக பவுல் மாதிரி ஏதாச்சும் வச்சாலும் பரவாயில்ல, அதை வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் எண்ணெய் அப்படி இல்லை அப்படின்னா கீ ஏதாச்சும் ஒன்று ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி புகை நிறையா வரும். அப்போ டக்குன்னு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த புகை வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். நான் ஃபஸ்ட் வாட்டி ட்ரை பண்ணப்போ புகை அடிச்சு போயிடும் அப்படின்னு பயந்தேன். பட் இதுதான் சரியான ஃப்ளேவரு. எவ்வளோ புகை வர முடியுமோ அவ்வளோ புகை வர வரைக்கும் நீங்கள் இது பண்ணுங்கள். அவ்வளோதான் மந்தி. சூப்பரான ரெசிபியை நம்ம வீட்டிலேயே செஞ்சு முடிச்சாச்சு. இந்த மந்தியை வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.